எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் தங்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல தங்கத்த பத்தி நம்ம பேசலாம்னு நெனச்சோம். இப்ப ரீசென்ட்டா அக்ஷய திருதிலாம் முடிஞ்சது இல்லையா? 30ஆம் தேதி. ஸோ தங்கத்துடைய விலை இப்ப வந்து ஒரு 10 கிராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏப்ரல் 22ஆம் தேதி வாக்குல அது 1,00,000 நெருங்கிடுச்சுங்க. ஸோ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் தங்கம் வந்து வெறும் ஆபரணங்களுக்காக மட்டுமே வாங்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாதுங்க. இந்திய சூழல பொறுத்தவரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிமார்கள், கணவன்மார்களுக்கு நிறைய அழுத்தம் குடுத்து தங்கத்த வாங்கி அக்யூமுலேட் பண்ற வழக்கங்கள் வந்து நீண்ட நெடிய காலமாகவே இருக்குங்க. தங்கம் விலை வந்து இப்ப சமீபத்துல 2007, 8க்கு மேல தானே பயங்கரமா ஏறிடுச்சு. ஆனா, அதற்கு முந்தைய காலத்துல இருந்தே தங்கம் வந்து தொடர்ந்து வாங்கக்கூடிய வழக்கங்கள் இருந்திருக்கு. அதாவது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜேபி மோர்கன் அண்ட் சேஸ் அந்த நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் ஜான் பேர்பாயிண்ட் மார்கன் அவர்கள் வந்து கோல்ட் இஸ் மணி எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் எ கிரெடிட் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. அவர் வந்து இறந்தே 110 வருஷம் இருக்கும். 1913லயே அவரு இறந்துட்டாரு. ஸோ அவர் சொன்னது எப்படியோ இந்தியன் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு கேட்டுச்சோ கேட்கலையோ அப்படின்லாம் தெரியலைங்க. ஆனா எக்கச்சக்கமான தங்கத்தை நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பா லாஸ்ட் 15 இயர்ஸ்ல. சமீபத்துல உதய் கோட்டக் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறாருங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மனைவிமார்கள் தான் உலகத்திலேயே சிறந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு தங்கத்து மேல இருக்கிற மோகம், தங்கத்துல முதலீடு பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஈடுபாடு அவங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸை வந்து கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அவர் ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்றது புரியுங்க. நிப்டி 50, S&P 500 எந்த ரிட்டர்ன்ஸுமே அந்த கோல்டோட ரிட்டர்ன்ஸ் பக்கத்திலேயே போக முடியாதுங்க. அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு கோல்டை பொறுத்த வரைக்கும். ஃபாரெவர் த ஸ்டோர் ஆஃப் வேல்யூ அப்படின்னு சொல்றாருங்க. இந்திய சூழலை பொறுத்த வரைக்கும் இந்த தங்கம் அப்படின்றது ஒவ்வொரு வீட்லையும் ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த ஃபாரெவர் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அது வந்து உள்ள இருக்குங்க. நமக்கு அதாவது இந்திய சூழல்ல இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு இது வந்து தங்கம் அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கை, ஒரு ட்ரஸ்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லலாங்க. அது அவங்களுக்கு தொடர்ந்து நம்பிக்கை, அவங்களுடைய நம்பிக்கை அவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்திருக்கு, இன்னமும் கொடுக்கும். ஈவன் சென்ட்ரல் பேங்க் வந்து அவங்களால மணியை தான் பிரிண்ட் பண்ண முடியும். பட் இந்திய சூழல்ல வாழக்கூடிய மனைவிமார்கள் வந்து தொடர்ந்து அவங்களோட வேல்யூ அடிஷன்ஸ் தங்கத்தின் மூலமா அவங்க வேல்யூவை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. லாஸ்ட் 15 இயர்ஸ்ல இந்த கோல்டோட பர்ச்சேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 12,006 டன்ஸ் ஆஃப் கோல்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இதுல 8,696 டன்ஸ் வந்து ஜுவல்லரி ஜெம்ஸ் அப்படியே வாங்கியிருக்கிறாங்க. தென் ரிமைனிங் 3,310 டன்ஸ் வந்து பார்ஸாவோ இல்ல காயின்ஸாவோ அக்யூமுலேட் பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய குடும்பங்கள். இதுல லாஸ்ட் 15 இயர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் தங்கத்தோட விலை ஆவரேஜா எவ்வளவு இருந்திருக்கு, தென் எவ்வளவு தங்கம் வந்து இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றத வச்சு ஒரு கணக்கை போட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்ப தங்கம் விற்கிற விலைக்கு இவங்களோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது 59 லேக் க்ரோர்ஸா இருக்குங்க. வேர்ல்ட் கோல்ட் கவுன்சில் என்ன சொல்றாங்க, இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்கிட்ட ஒரு 25,000 டன் கோல்டு இருக்கும் குமுலேட்டிவா அப்படின்னு சொல்றாங்க 2024 முடிவுல. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து லாஸ்ட் 15 இயர்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம். இப்போ அந்த வேர்ல்ட் கோல்ட் கவுன்சில் சொல்றது வந்து குமுலேட்டிவா இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த அசெட்ஸ் 25,000 டன்ஸ் ஆஃப் கோல்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது போக இந்தியாவில் இருக்கக்கூடிய தங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சவுத் இந்தியன் டெம்பிள்ஸ்ல கோல்டு ரிசர்வ்ஸ் எல்லாம் இருக்கு. தென் ஆர்பிஐ கோல்டு ரிசர்வ்ஸ் வச்சிருக்காங்க. கோல்ட் பாலிசி சென்டர் என்ன சொல்றாங்க, சவுத் இந்தியன் டெம்பிள்ஸ்ல மட்டுமே கோல்டு ரிசர்வ்ஸ் வந்து ஒரு 3,000 to 5,000 டன்ஸ் ஆஃப் கோல்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தென் ஆர்பிஐ வந்து ஒரு 879 டன்ஸ் ஆஃப் கோல்டு வந்து ரிசர்வ்ஸா வச்சிருக்காங்க. அவங்களோட டோட்டல் ரிசர்வ்ஸ்ல கோல்டு மட்டுமே ஒரு 13% இருக்குங்க. மொத்தமா இந்தியாவுடைய கோல்டு ஸ்டாக் ஃபில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 30,000 டன்னுக்கு பக்கமா இருக்கும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்றாங்க. இதோடைய மார்க்கெட் கேப், அதாவது இன்னைக்கு தங்கம் இருக்கக்கூடிய தங்கத்துடைய விலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு $3.2 trillion ஒர்த் ஆஃப் கோல்டு வந்து நம்மகிட்ட இருக்குங்க. பட் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு இல்லையா, அதோட மார்க்கெட் கேபிடலைசேஷனே 4.9 trillion தான். இந்த 30,000 டன்ஸ் ஆஃப் கோல்டு அப்படின்றது பூமிக்கு மேல இருக்கக்கூடிய உலக அளவுல இருக்கக்கூடிய தங்கத்துல நம்மள்ட்ட இருக்கிற பெர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 14% இருக்குங்க. இதுல பூமிக்கு மேல தேசங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கோல்டு ரிசர்வ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2,16,265 டன் இருக்குங்க டிசம்பர் 24ஓட முடிவுல. இதுல சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து நிறைய கோல்டு ரிசர்வ்ஸ் வச்சிருக்காங்க. குறிப்பா யுஎஸ்ஏ ஒரு 8,133 டன்ஸ் வச்சிருக்காங்க. தென் ஜெர்மனி 3,352 டன்ஸ். தென் ஐஎம்எஃப் ஒரு 2,814 டன்ஸ், இட்டாலி 2,452 டன்ஸ், தென் பிரான்ஸ் 2,437 டன்ஸ், தென் ரஷ்யா 2,330 டன்ஸ், தென் சைனா 2,290 டன்ஸ், சுவிட்சர்லாந்து 1,040 டன்ஸ், தென் இந்தியா 879 டன்ஸ், தென் ஜப்பான் 846 டன்ஸ் ஆஃப் கோல்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்திய சூழலை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலி வி ஆர் அக்யூமுலேட்டிங் கோல்டு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். தென் இந்த கோல்டை வந்து எதன் அடிப்படையில் மதிப்பிடுறது அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பிட்ட ஒரு வழியில நம்ம வந்து கோல்டை மதிப்பிடலாம் அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க. இன்வெஸ்டர்ஸோட சென்டிமெண்ட்ஸை பொறுத்தது தான். சப்ளை டிமாண்ட் வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸோட கான்ஃபிடன்ஸ்.
தென் அவங்களோட பெர்செப்ஷன், தென் நிறைய மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாக் மார்க்கெட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, எக்கனாமி வந்து நல்ல growth இருக்கு அப்படின்னா கோல்ட்ல இருந்து அமௌண்ட் எல்லாமே ஈக்விட்டிஸ்குள்ள போகும். ஈக்விட்டி வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, growth இல்ல, இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கு, எக்கனாமிக் அன்சர்டனிட்டி இருக்கு, ஒரு போர் நடக்குது, தொடர்ச்சியா போர் நடக்குது, growth வந்து இருக்குமா இருக்காதான்னு தெரியாது அப்படின்னா ஈக்விட்டிஸ் எல்லாம் குறையும். அதுல இருந்து பணம் எல்லாமே கோல்டுக்கு டிமாண்ட் அதிகமா இருப்ப கோல்டு பிரைஸ் வந்து அதிகமா ஏறுங்க. ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வருது, அப்ப கோல்டு பிரைஸ் பயங்கரமா ஏறும். இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கோல்டை வந்து ஒரு ரியல் அசெட்டா பாக்குறாங்க. எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்லையோ அப்ப எல்லாம் கோல்டுக்கான டிமாண்ட் வந்து கூடுது, டிமாண்ட் கூடுறப்ப பிரைஸ் வந்து கூடுதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2024-25 எடுத்துக்கோமே. 2024ல எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆச்சு. இந்திய சூழலை பொறுத்த வரைக்கும் growth காட்ட முடியல, இன்ஃப்ளேஷன் அதிகமா இருந்தது. அதுக்கடுத்து ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வந்தாரு. தென் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் எல்லாம் போடுவேன் அப்படின்னு சொன்னாரு. தென் ரஷ்யா யுக்ரைன் போரை வந்து தீர்க்க போறேன் அப்படின்னாரு. அதற்கு மத்தியில ஒரு சில குழப்பங்கள்லாம் வந்தது. ஒரு அன்சர்டனிட்டி நிலவிக்கிட்டே இருக்கு. கான்பிடென்ட்டா அமௌண்ட் கொண்டு போய் ஒரு இடத்துல பிளாக் பண்ண முடியல. ஸோ எஃப்டிஸ்லையும் போட முடியாது, இன்ஃப்ளேஷனை கூட பீட் பண்ண முடியாது. ஸோ இந்த காரணத்துக்காக கோல்டோட ரெக்யர்மெண்ட் டிமாண்ட் வந்து அதிகமாயிருக்கு. கோல்டோட டிமாண்ட் அதிகமாகிறப்ப அதோட பிரைஸ் பயங்கரமா ஏறி இருக்குங்க. இப்போ குறிப்பா ஏப்ரல் 22 2025 10 கிராம் வந்து 1,00,000 தொட்டுருச்சு. இது 2024 ஸ்டார்டிங்ல ஒரு 75,000க்கு பக்கமா இருந்ததுங்க. இப்ப 25,000 ரூபாய் ஏறிடுச்சு ஃபார் 10 கிராம் ஆஃப் கோல்டு, 22 கேரட் கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. பொதுவா எக்கனாமி வந்து ஸ்லோ டவுன் ஆகிறப்ப இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து மணியை வந்து பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்டா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. தென் எப்பப்பெல்லாம் எக்கனாமி வந்து ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி இருக்கோ அப்ப எல்லாம் நிறைய மணியை வந்து பிரிண்ட் பண்ணாங்க. எப்ப எல்லாம் மணி சர்க்குலேஷனுக்காக பிரிண்ட் பண்ணாங்களோ அப்ப எல்லாம் கோல்ட் பிரைஸ் வந்து பயங்கரமா ஏறி இருக்குங்க. குறிப்பா 2007க்கு அப்புறம் தான் இந்த கோல்ட் பிரைஸ் அப்படின்றது பயங்கரமா ஏறி இருக்கு. குறிப்பா 2007க்கு அப்புறம் கோல்ட் பிரைஸ் எவ்வளவு ஏறி இருக்கு அப்படின்னா டாலர் டேர்ம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 298% ஏறி இருக்குங்க. ருப்பி டேர்ம்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 800% பக்கமா கோல்ட் பிரைஸ் வந்து ஏறி இருக்கு. பட் நிப்டி 50, S&P 500 எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 2007க்கு அப்புறம் நிப்டி 50யோட பர்சன்டேஜ் ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 292% தான் ஏறி இருக்கு. S&P 500 ஒரு 276% ஏறி இருக்கு. நீங்க எதையுமே கோல்டோட கம்பேர் பண்ணவே முடியாது. கோல்டு எல்லாத்தையுமே பீட் பண்ணிருச்சுங்க லாஸ்ட் 15-16 இயர்ஸ்ல. ஸோ இந்தியாவோட ஹிஸ்டரி அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஒரு காலங்கள்ல நம்மகிட்டே நிறைய கோல்டு எல்லாம் இருந்திருக்கு, நிறைய தங்கம் வைரம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா இருந்திருக்குங்க. ஏர்லியர் செஞ்சுரிஸ்ல ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, அதுக்கு முன்னாடி நம்மளை ஆண்டவங்க, அவங்க எல்லாம் வந்து இங்க இருந்து நிறைய கொள்ளையடித்து கொண்டு போன மாதிரியான வரலாறுலாம் நம்ம படிச்சிருப்போம். ஆனா கடைசி ஒரு 50-60 வருஷத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கேயே நம்ம வந்து நிறைய பணம் சம்பாரிச்சு நம்ம எந்தெந்த வெல்த் எல்லாம் விட்டோமோ அதெல்லாம் நம்ம டெய்லி இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பிசினஸ் லைன் பேப்பர்ல எழுதியிருக்கிறாங்க. நம்ம என்னென்ன வெல்த் எல்லாம் ஏர்லியர் செஞ்சுரிஸ்ல விட்டோமோ அதெல்லாம் ரீகெயின் பண்றதுக்கு இதுவும் ஒரு வழியா இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்திய சூழலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்து தங்கம் வந்து அக்யூமுலேட் ஆயிருக்கு. தங்கம் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இது வந்து இந்திய அரசுக்கு எந்த மாதிரியான நன்மைகளை வந்து இது எடுத்து கொடுக்குது அப்படின்னு கேட்டா, இந்த தங்கம்லாம் வந்து மானிட்டைஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல பெனிஃபிட்டா இருக்குங்க. பட் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இது வந்து நம்பிக்கை. அதை வந்து எடுத்து அதை மானிட்டைஸ் பண்றது அப்படின்றது ரொம்ப கடினமான காரியம். ஆனா ஒரு தேசமா பார்த்தோம் அப்படின்னா தேசம் அப்படின்றது நாட்டில் உள்ள உழைக்கக்கூடிய மக்கள் தான். ஸோ உழைக்கக்கூடிய மக்கள் கையில அவங்களோட உழைப்பு இந்த தங்கம் இந்த நம்பிக்கையின் மூலமா சேர்ந்து கிடக்கு. அது எப்பொழுதுமே இந்த தேசத்திற்கு ஒரு நம்பிக்கையான செய்தி தாங்க. அதை தொடர்ந்து 1990க்கு மேல 10 கிராம் கோல்டு எவ்வளவு விலை இருந்திருக்கு, 1990ல இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். 1990 எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு 3200 இருந்திருக்குங்க. அடுத்து 1996ல 10 கிராம் கோல்டு வந்து 5160 ரூபாயா இருந்திருக்கு. இந்த 1990ல இருந்த பிரைஸுக்கு அப்படியே டபுள் ஆனது எப்ப ஆயிருக்கு அப்படின்னா 2005ல தான் ஆயிருக்கு. 7000 ரூபாயா இருந்திருக்குங்க 10 கிராம். ஆக 3200 ரூபாய் டபுள் ஆகுறதுக்கு 15 இயர்ஸ் ஆயிருக்கு. 2005ல 7000 ருபீஸ் வந்திருக்கு. அது இந்த 2005ல இருந்த பிரைஸ் அப்படியே டபுள் ஆகிறது 2009ல ஆயிருக்குங்க. 14,500 இருந்திருக்கு 10 கிராம் ஆஃப் கோல்டு. அதாவது 2005க்கு மேல ஃபார் எவ்ரி 4 to 5 இயர்ஸ் அப்படியே டபுள் ஆயிருக்குங்க. 2009ல இருந்து 2014ல மறுபடியும் டபுள் ஆயிருக்கு. 10 கிராம் வந்து 28,000 ருபீஸ். அடுத்து 2014க்கு அப்புறம் 2022ல மறுபடியும் டபுள் ஆயிருக்கு. 53,670 ருபீஸா இருந்திருக்கு. தென் 2022ல இருந்து 2024 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 74,520 இருந்திருக்கு. பட் இப்ப 2025ல 10 கிராம் வந்து கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் நெருங்கிடுச்சுங்க. அதாவது 2020 to 2025 ஒரு 3 வருஷத்திலேயே அப்படியே டபுள் ஆயிடுச்சு. 2022ல ஒரு 52,000 பக்கமா இருந்திருக்கு. 2025 ஸ்டார்டிங்ல கிட்டத்தட்ட 1 lakh per 10 கிராம் ஆயிடுச்சுங்க. ஸோ லாஸ்ட் 15 இயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா
எவ்ரி 6 ஆர் 7 இயர்ஸ்ல அப்படியே டபுள் ஆயிருக்குங்க. தங்கத்தை வந்து அக்யூமுலேட் பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஹேபிட்ங்க. இதுல ஒரு 5 லாஸ் ஆஃப் கோல்ட வந்து கடைசியா பார்ப்போம். த ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன் ஜார்ஜ் கிளாசன் அவர்கள் எழுதின இந்த புக்ல 5 லாஸ் ஆஃப் கோல்டு வந்து எழுதியிருப்பாரு. அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த தங்கத்தை அக்யூமுலேட் பண்றது அப்படின்றது ரொம்ப எளிமையான விஷயமா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் லா என்ன அப்படின்னா, தங்கம் வந்து உங்கள்கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கும். எப்ப அப்படின்னா உங்களோட ஏர்னிங்ஸ்ல 1/10 ஆஃப் த ஏர்னிங்ஸ் எடுத்து நீங்க தங்கத்தை அக்யூமுலேட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது கண்டினியூஸா க்ரோ ஆகிட்டே இருக்குங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் லா. தென் செகண்ட் லா என்ன அப்படின்னா, நீங்க அக்யூமுலேட் பண்ண கோல்டு உங்களுக்காக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்பதானே சொன்னோம், ஃபார் எவ்ரி 6 to 7 இயர்ஸ் தங்கம் வந்து அப்படியே டபுள் ஆகுதோட பிரைஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. நீங்க ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, அதுல ஒரு 10% எடுத்து கோல்டு அக்யூமுலேட் பண்ணீங்க அப்படின்னா அது தனியா உங்களுக்காக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். அடுத்து தேர்ட் லா என்ன அப்படின்னா, தங்கம் வந்து உங்க கூடயே ஒட்டிக்கும். எப்ப அப்படின்னா அந்த தங்கத்தை ஒரு சரியான இடத்துல எடுத்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, தங்கத்தை வந்து பிளெச் பண்றீங்க. பிளெச் பண்ணி உங்களோட நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்ச பிசினஸ், ஒரு வைஸ் பீப்புள்கிட்ட இருந்து அட்வைஸ் எடுத்துக்கிட்டு நீங்க அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. உங்களுக்கு அதுல நல்ல ஏர்னிங்ஸ் கிடைக்கும். எடுத்த ஏர்னிங்ஸ்ல மறுபடியும் நீங்க கோல்ட வாங்கி வச்சுக்கலாம். 10% ஆஃப் யுவர் ஏர்னிங்ஸ். அடுத்த ஃபோர்த் லா என்ன அப்படின்னா, தங்கம் வந்து உங்கள்ட்ட இருந்து வலிக்கிட்டு போயிடும். எப்ப அப்படின்னா உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத பிசினஸ், உங்களுக்கு ஆள் அடையாளம் யாருன்னே தெரியாது, அவர் சொல்றாரு அப்படின்றதுக்காக ஒரு பிசினஸ்ல உங்களோட தங்கத்தை பிளஸ் பண்ணி நீங்க போட்டீங்க அப்படின்னா தங்கம் வலிக்கிட்டு போயிடும். அடுத்து ஃபிஃப்த் லா என்ன அப்படின்னா, தங்கம் உங்கள்ட்ட இருந்து பறந்தே போயிடுங்க, உங்க கையிலேயே இருக்காது. எப்ப அப்படின்னா ஒரு பிசினஸ் இருக்கு, அந்த பிசினஸ் பயங்கரமா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், வருஷத்துக்கு 200% ரிட்டர்ன் கிடைக்கும். தூக்கி ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டோம் அப்படின்னா ஒரு 500% கிடைக்கும். ஒரு பென்னி ஸ்டாக் ₹1 வாங்கணும் அப்படின்னா அது ₹10 ஆயிரும். அவ்வளோ பெர்சன்ட் ரிட்டர்ன் கிடைக்கும். நம்ம கோல்டை வித்து அதுல தூக்கி போடுவோம், பென்னி ஸ்டாக்கை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள கொண்டு போய் போட்டு பெரிய ஆசைப்பட்டு தூக்கி அதுல போட்டீங்க அப்படின்னா உங்கள்ட்ட இருந்து பறந்தே போயிடும், உங்கள்ட்ட இருந்து வரவே வராது. ஸோ இதுதாங்க வந்து 5 லாஸ் ஆஃப் கோல்டு. ஸோ உங்களுக்கு தங்கம் வந்து அக்யூமுலேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த 5 லாஸ் ஆஃப் கோல்டை எப்பொழுதுமே நல்லா புரிஞ்சுக்கணும். அதோட வேல்யூ தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கும். தங்கத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்திய சூழல்ல இந்திய குடும்பங்களுக்கு இந்த தங்கம் இருக்கிறது அப்படின்றது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதாங்க. இதைத்தான் நீங்க டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.